கன்றாலே இதை பார்த்து விட்டு சென்றால் சத்தியம் பலிக்குமா? குமரி நீலான ஏற்படுத்திட்டு வர்றா. இது வந்து பாத்துட்டு போனா பலிக்காத சத்தியம். சாமி அந்த குமரி வீட்டுல என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ சரி புருஷன் கொண்டாடி சண்டையோ என்ன இளவோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம சகனம் பண்ணிட்டு இருந்தா 2 பேரும் இங்கதாங்க இருக்கணுங்க. வெள்ளாங்குளத்தூர் போக முடியாது சாமி கொண்டாண்டவா. அப்படியா? புறப்படுங்க சாமி போயிட்டு இருக்கலாம். அப்படி நான் புறப்படுவாங்களாம் சம்பகுலம். ஆகட்டுமாண்டவா. வார்த்தாய் சம்பகுலம் என்னங்க அவர் அரசு நான் ஆண்டு அவரோட சேர்ந்து நான் ஆட முடியுமா? சாமி இன்றைக்கு இருந்துமே நாளைக்கு போகமாடா. முன்னால் வந்து கொண்டிருக்கின்றான் ஏகாலியானவன். இன்றிருந்து நாளை செல்வமே சம்பகுலம். சம்பகுலம் ஏகாலி குறுக்க வந்த சகனம். ஏகாலி குறுக்க வந்தா நல்ல சகனமுங்க. என்ன சொல்கிறாய்? ஏகாலி என்று சொல்லப்பட்டவன் யார் தெரியுமா? யாரு? காலையில் அழுக்கெடுத்து மாலையில் விழுக்கக்கூடிய வீரம் பொருந்திய வீரபத்திர குலத்திலே பிறந்தவன். என்ன ஒரு சிறந்த உழைப்பாளி. சரி அந்த ஏகாலியில நீங்களும் நானே இப்படி வெள்ளையும் சொல்லியமா இருக்க முடியாதுங்க. இல்ல அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உழைப்பாளி குறுக்க வந்தா சரி நல்ல சகனம் தானே தவிர கெட்ட சகனம் கிடையாது. புறப்படுங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கலாம். வெள்ளாம் குளத்தரணும் அப்படி என்றால் பிறப்படுவாகலாம் சம்பகுலம். அகட்டு மாண்டவா. அதோ பார்த்தாய் சம்பகுலம். சுவாமி அதோ பார்த்தால் என்னங்க கண்ணில்லாத குரல் நாளே வருகின்றான். பாராய் இதை பார்த்துவிட்டு சென்றால் சத்தியம் பலிக்குமா? சுவாமி கண்ணில்லாத குரல் குறிச்ச சகனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவா. கண்ணில்லாத குரல் அவனுடைய வீட்டுல அமர்ந்திருந்தால் நெல்லிவள நாட்டு கோட்டை வந்து அரிசி மூட்டை போகுதுங்களா? அவன் பாவம் வீட்டை விட்டு 4 வீதிக்கு வந்து பிச்சை எடுத்தாதான் குழப்பம் நடக்குமாங்க ஆண்டவா. இதெல்லாம் சகனம் இல்ல சுவாமி. புறப்படுங்கள் சுவாமி முன்னாண்டவரே. அப்படி நான் புறப்படுதல் போகலாம். ஆகட்டும் சுவாமி. அதோ பார்த்தாய் சம்பகுலம். எனக்கு ஒண்ணு தெரியலீங்களே. அங்கே கோதா பொலி நகரினாலில் அங்கே குடியான பேர்களும் அங்கே காட்டி வழக்குகள் பேசாதே காலர் எல்லோரும் சம்பகுலம். அதோ பார்த்தால் கோதாபுரியிலே ஆலாமரத்துக்கு அடியிலே காலார்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். ஆமா சாமி நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. வழக்கை சென்று அவர்களிடத்தில் எடுத்து சொல்வாயா? ஆகட்டும் சாமி முன்பதாக செல்கின்றேன். அப்படியா? வழக்கை சென்று அவரிடத்தில் எடுத்து வைக்கின்றேன். அப்படி ஆகட்டும். நாங்கள் ஏறி வந்த குதிரை மீது பதனமாக வந்து சேர வேண்டும் ஆண்டவா. அப்படி ஆகட்டும் சம்பகுலம். முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றேன் சாமி. அப்படி ஆகட்டும். சென்று வரட்டுமா? அப்ப நடந்தா யாரே பொன்னருந்தால் நாட்டு விட்டு தானே நாட்டு வழி கூட்டம் கூட யாரு ஏன் நெல்லு விளையாட்டு இந்த பொண்ணு விளையாட்டு ஆளக்கூடிய பொன்னரை பத்தி அகடிப்பாய சங்கர பத்தி தகடிப்பாய எதற்காக பேசிக் கொண்டிருந்தாங்க? பேசிருக்கோமா? ஏன் பேசுறேன்? சொல்லிருக்கோமா? இது வரைக்கும் பேசல. இன்னைக்கு ஏன் பேசுறேன்? இவன் பேரு பொண்ணு அவன் பேரு சங்க அத்தா உள்ள 10 சங்க இதை பொறுத்து தான் நாங்க பேசுறோம். உங்களை பொறுத்து பேசவே இல்லை. ஏன் எங்களுக்கு உங்க வந்து பேசல. ஆசிரியர் ஒரு வழக்கு சொன்னேன். என்ன வழக்கு? அந்த வழக்கா வாங்கிக்கிட்டாங்க. சரி வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி 12,000 தெரிவு செய்த பொன்னாடி பொன்மரக்கா வாங்கிட்டு பொன்னாடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்படி சொன்னாங்க.
அவங்க நல்ல மனுஷன் பொறுப்புள்ள ஆளுங்க தானே. இதான் நாங்க சொல்லி இருந்தோம். உங்களை பொறுத்து நாங்க பேசவும் இல்லை ஒண்ணுக்கு. என்ன பத்தி பேசலையா? இந்த நெல்வநாட்டு மன்னரை பத்தி பேசலையா? இல்லையே. என்னை பத்தி பேசியிருந்தால் இந்த பச்சை மரப்பட்ட ஆலமரம் ஒடிந்து உங்க மேல விழுகும். என்னை பத்தி பேசலன்னா அந்த மரம் ஒடி சமூகம் சத்தியம் சாமி கொண்டாண்டவா சமூகம் என்ன ஆச்சரியமாக இருக்கு. இதற்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 1000 பேர் பேசிட்டு இருந்தாங்களே ஆண்டவா, என்ன செஞ்சீங்களோ ஏது செஞ்சீங்களோ அவங்க மேல ஆரம்படம் ஒழிஞ்சு விழுந்து ஐயோ அப்பான்னு கத்திட்டு இருக்காங்களே, அவங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா செய்யக்கூடிய சத்தியம் அளிக்குமா? சத்தியத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் சாமி கொண்டாண்டவா. என்ன வார்த்தை சொல்றாய்? எழுப்பி விட்டுட்டா போகணும் சாமி. என்னுடைய நெல்லிமலை நாட்டு கோட்டை விட்டு வரும்போது ஆகாத சகனங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சகனத்தை பார்த்துவிட்டு இதெல்லாம் சகனம் என்று சொன்னாய், உனக்கு இது சகனமா? சாமி புறப்படுவோம் சத்தியம் இல்லை ஆண்டவா. ஏன்? நெல்லிமலை நாட்டு கோட்டையில இருந்து வந்தவங்க சரி எத்தனையோ சகனம் வந்து சாமி கொண்டாண்டவா. சரி அதெல்லாம் தேவையில்லாத சகனமுங்க. ஆனா இவங்க நம்ம போன்ற மனுஷங்க 6 அறிவு படைச்சவங்க. மனுஷனுக்கு மனுஷன் சாபத்தை கொடுத்துட்டு போனா செய்யக்கூடிய சத்தியம் அளிக்காத அந்த சத்தியத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் சாமி. அப்படி எல்லாம் எடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாய். ஓரமாக அமர்ந்திருப்பா, இதை எடுத்து விடுகிறேன். ஆகட்டும் சாமி. கவுடாரிய பொன்னரும் தாளப்பா கட்டி முனையாலே எத்திடவே கவுடாரிய பொன்னருமே நல்ல கட்டி முனையாலே எத்திடவே அழைக்கிறார்களே. இந்த பொன்னிவல் நாட்டு மன்னரை பத்தி கேவலமாக பேசியதால் இந்த ஆலமரமாகப்பட்டது ஒடிந்து விழுந்தது பார்த்தாயா? ஏன் இன்னும் பெரிய சாபத்தை கொடுத்த முடியா? தெரியும். ஏன் மகன் இன்னொருத்த மகன் 2 பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் ஆடுபடிக்கு போனாங்க. ஆடுபடி போகும்போது சண்டால வயதுக்கு மேலே சொல்லி 3 கொலை தாள் வெட்டி போட்டாங்க ஆட்டுக்கு. ஆமா மேல ஏழுன யாரு தெரியுதே இதோ காராளர் கட்டப்பட்ட வெள்ளாங்குளத்து கரை வந்து விட்டோம். சரிங்க. இந்த கரையில் என்று ஒரு நிறை ஒன்று சொல்லித் தருகிறேன் சம்பவம். என்னுடைய தாயார் சாட்சியாகவும் என்னுடைய மாதாபத சாட்சியாகவும் சொல்கிறேன். சரிங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் உன்னுடைய வல்லம், எடுத்து செல்வாய் சம்பவம். வெள்ளாங்குளத்தூர் வந்துட்டோம். ஆமா. இந்த கரை மேல நின்று சத்தியம் செஞ்சு தர்றேன்னு சொல்றீங்க. கரையில் நின்று ஒத்துக்க மாட்டேங்க. ஏன்? நெல்லிமலை நாட்டு கோட்டையில் என்ன சொன்னீங்க? என்ன வார்த்தை சொன்னேன்? வெள்ளாங்குளத்தூர் வர்றேன் 16 கும்பலி உள்ள வந்து வெளியில வரேன்னு சொன்னீங்களா இல்லையா சாமி? உண்மைதான் சம்பவம். சொன்ன வரகாரம் இங்க சத்தியம் செஞ்சு கொடுத்தா என்னோட மரக்காலில் ஏத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த வெள்ளாங்குளத்தூர் தண்ணியில நான் உழுந்து செத்து போயிருவேன் சாமி. ஆண்டவா சம்பவம். சாமி தாங்கள் சொன்ன பிரகாரம் நெல்லிமலை நாட்டு கோட்டையில என்ன வார்த்தை சொன்னனோ ஆமா அந்த வார்த்தை பிரகாரம் இந்த 16 குமிழியில் நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியில உள்குமிழி போந்து பிறகுமலி வந்தால் ஆமாங்க சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வாய். நிச்சயமாக சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியாகட்டும் சம்பவம். நான் ஏறி வந்த அசுவாகப்பட்டது ஆலாமரத்து விருச்சகத்தில் கட்டி வைக்கின்றேன். என்னுடைய அசு ஒரு கண்ணாலையும் நான் செய்யக்கூடிய சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த கரையில் நின்று. ஆகட்டும் ஆண்டவா. அப்படி ஆகட்டும் சம்பவம். ஆகட்டும் சாமி. பைகாலே நெஞ்சில நீ
நான் என்னதான் செய்ய வேண்டும் சண்முகலாம்? மறுபடியும் என்னுடைய வல்லத்தை ஏத்துக்கணும்னா சரி. இந்த 16 குமிழி இருக்குது பாருங்க, சரி. அதுல 15 குமிழிய அடைச்சு விடுங்க. சரி. ஒரே குமிழியில மட்டும் தண்ணியை திறந்து விடுங்க. அந்த வர்ற தண்ணியில எதிர்த்து தண்ணியில மறுபடியும் நீங்க சத்தியம் செஞ்சுக்கிட்டு வரணுங்க. ஆண்டவா, வருகின்ற தண்ணீரில் எதிர்நீச்சலாக சத்தியம் வர வேண்டும் என்று சொல்கிறாயா? ஆமா சாமி. சண்முகலாம், ஆண்டவோ, 3வது முறையாக ஓடுகின்ற தண்ணீரில் எதிர்த்து சத்தியம் வருகிறேன். சரி சாமி. ஏன்னா, ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. கோபம் வராது. சரி. அந்த ஆளுங்களுடைய பட்டாவாளுக்கு இரையாகிய ஜாக்கிரதை. இல்ல சாமி, இனிமே உங்க குதிரையை பாக்காதீங்க, நீங்க செய்யற சத்தியத்தையே பாத்துக்கிறேன் சாமி. ஆகட்டும் சண்முகலாம். ஆகட்டும் சாமி. சரி சாமி. இந்த பொண்ணு பையில நெல்லிவள நாட்டு கோட்டையில கொல்லலாம் பார்த்த முடியல. சரி, அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்து வெள்ளாங்குளத்தூர் வர வழியில கொள்ளலாம்னு பார்த்தேன், முடியல. தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பார்த்தேன், முடியல. முடி இல்லையா? முடியல, முடியல, கொல்ல முடியல. உன்னால முடியாதுன்னு தெரியும். அதுதான் தெரியுமே. சரி, முடியுதான்னு பார்க்கலாம். அதனால எகுந்த தண்ணியில மறுபடியும் பொண்ணு பையன் சத்தியம் செஞ்சுக்கிட்டு வர்றார். அப்படி அந்த ஆளு வர்றதுக்குள்ள இந்த பையனை கொண்டு ஆகணும். ஒரு ராஜா போய் பயங்கர யாரு அந்த ஆளு தண்ணி கொண்டு இருக்கிறாரு, காது காக்காத தம்பி. அதனால எப்படி கொள்றதுன்னு சொல்லி இந்த நதிக்கரையில உட்காந்து நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யோசனை செய்யணும். பாக்குற பொண்ணு பையன் சுவாமி கொண்டாண்டவா, அவனுக்கு எந்த பக்கம் 4 பக்கம் போவேன் தெரியும். நாங்க இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்க சாப்பிட்டாச்சு. நாங்க வையவள சந்தைக்கு வந்திருக்கிறோம். உங்க படையில தூங்குது பாதி படை பூரா தூங்கிட்டு இருக்கு பாத்தியா? எழுப்பிட்டா வீட்டுக்கு போயிருவாங்க. உன் படை தூங்குற படையா? அந்த படை பூரா என் படை. உட்கார்ந்து இருக்கிற படை உட்கார்ந்து இருக்க படை பூரா பொன்னாண்ட வருது. பொன்னாண்ட ஒரு படை. சரி, இருக்கட்டும். உன் படையை எழுப்பாதீங்க, எழுப்பிட்டா வீட்டுக்கு போயிடும். ஆமா, அதனால இப்பொழுது நாங்கள் யாரு வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சமைச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வையமலை நெல்லிவளாட்டுக்கு போவதற்கு நாங்கள் இப்ப பார்க்க வேண்டும். அவரை கண்டுதான் தெரிந்து போக வேண்டும். ஆகட்டும். இப்பொழுது எனது பெரியாண்டவர் சத்தியம் சென்ற பிறகு நெல்லிவள நாட்டு கோட்டையில் 4 திசையும் காவல் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி எனது நெல்லிவள நாட்டு கோட்டையில் 4 திசையும் காவல் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மேல் திசையை நோக்கி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கூட்டமாக இருக்கின்றது. என்ன காரணமோ தெரியவில்லை. அருகில் சென்று பார்க்க வேண்டும். இதோ புறப்படுகின்றேன். சூடிய பணிகளாடி சூழ்வெட்டி கொம்பு கொண்ட சூழ்வெட்டி கொம்பு கொண்டு சூடிய பணிகளாட சூடிய பணிகளாடி சூழ்வெட்டி கொம்பு கொட்டி சாதிய வீரமோகன் சாம்புவன் வருகிறேனே சாம்புவன் வருகிறேனே
நாட்டார்கள் போல் தெரிகின்றது. அந்த இடத்தில் தந்திர விஷயமாக சென்று என்ன விஷயம் எதற்காக வந்தார் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். சாமி ஆட்டார்களே, நினையமோ செய்து மன்னர் கும்பிடும் போது இதோ உங்களுக்கு பணிவான வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்த விசாரணை நீங்கள் வந்த கூட்டமாக கூடி சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு வணக்கம் என்று கூறுகின்ற காரணம் என்ன? நீங்க எந்த ஊர்? இந்த வையமல சந்தையில் கூட்டம் கூட்டமாக இருக்க வேண்டிய காரணம், நீங்கள் எந்த நாடு, எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? நாங்கள் கோதாவரி ஊர். கோதாபுலியூர். ஆமா. எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வந்தது இப்பொழுது நாங்கள் வையமலை சந்தையில் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கோம். எதற்காக? நாடு நேர் சேர்ந்த கோனாடு ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாட்டில் அவர்களுக்கும் சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எங்களுக்கும் சரியான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. யாருக்கு? பொன்னர் சங்கருக்கு. சரி, வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பவே நாங்கள் ஊரை விட்டு அவங்க நாட்டை விட்டு விரட்டி விட்டோம். அவங்க நெல்லிமலாட் சென்று விட்டார்கள். அப்படியா? அப்படி இருக்கும்போது வீரதங்கை வளர்த்த பன்றியை சிங்கசோழ மன்னரிடத்தில் தப்பித்து ஓடிவிட்டது. அவர் ஓலையிட்டு எங்கள் பன்னியை விரட்டி கொண்டு வந்து அடித்து கொண்டு வந்து எங்களுடைய காட்டுக்கு விரட்டி கொண்டு போனது. வெட்டி முண்டம் இங்கிட்டு வந்து தலை அங்கிட்டு விழுந்தது. கோதாவரி உள்ளே ஆஹா, இன்னமும் அவளை எங்க இருந்தாலும் எதா இருந்தாலும் விளையாண்டாலும் முன்னுக்கூட்டியே ஜெயித்து கொண்டே வருவான். இல்லை சண்டைக்கு வந்தாலும் ஜெயித்துக் கொண்டே வருவான். எதா இருந்தாலும் அவன் தப்பித்துக் கொண்டே இருக்கிறான் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு தக்க சமானம் வந்தது. எப்படி எப்படி வந்தது? இப்பதான் வந்தாலும் என்னன்னு கேட்டா பன்றியை கொண்டு விட்டான்ல, அதனால இப்பொழுது பன்றியை கொண்டு விட்டான். இனிமேல் அவனை விட்டு விடக்கூடாது என்று பறகு தலையில 10 லட்சம், மொட்டை தலையில 30 லட்சம் 56 தேச நாட்டார்கள் ஒன்றாக சேர்ந்து இப்ப இந்த வையமலை சந்தையை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நெல்லிமலை நாட்டுக்கு தடம் தெரியவில்லை. அதற்காக யாராவது கண்டு அறிந்து தெரிந்து போலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன ஆச்சரியம்! எனது பெரியாண்டவர் இல்லாத நேரத்தில் கொங்கு 22 கோனாடு 32 54 நாட்டார்களும் பட்டூர் கோட்டையில் படையெடுத்து வந்துவிட்டார்கள் போல் தெரிகின்றது. தந்திர விஷயமாக இவர்களிடத்தில் பேசி இவர்களுடைய மானவந்தம் செய்து மேலாட்டை நோக்கி விரட்ட வேண்டும். சாமி நாட்டார்களே, நான் எந்த ஊர் என்று என்னை கேட்டீர்கள் அல்லவா? ஆமா. நான் நெல்லிமலை நாட்டை சேர்ந்தவன் தான். நெல்லிமலை நாட்டில் சேர்ந்தவன் நீ? யாரு? எப்படி வரலாம்? நீ யார் நீ? நீயா? சாமி அவசரப்பட வேண்டாம். நெல்லிமலை நாட்டில் ஆளக்கூடிய பொன்னர் சங்கரைக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய வீரவாத சாமி என்னை வெட்ட வேண்டாம், கொல்லவும் வேண்டாம். எதற்காக இந்த வையமலை சந்தையில் வந்தேன் என்றால், எனது பெரியாண்டவர் செம்பகுளத்திற்கு சத்தியம் செய்வதற்கு வெள்ளாங்குளத்தூர் சென்று விட்டார். ஆகையினாலே நான் அடிமை வேலை பார்க்கக்கூடியவன், குதிரைகள் மேய்க்கக்கூடியவன். எனக்கு பசி அதிகமாகிவிட்டது. பசி அதிகமாக காரணத்தினாலே குதிரைக்கு வைக்கும் கொள்ளை சிறிதளவு எடுத்து நான் தின்றுவிட்டேன். ஆகையினாலே எனது சின்னாண்டவர் குதிரை அடிக்க சவுக்கையால் என்னை அடித்து விரட்டி விட்டார். ஐயா, இந்த வையமலை சந்தையை நோக்கி கோபித்துக் கொண்டு வந்து விட்டேன். சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சாமி நாட்டார்கள் இந்த வையமலை சந்தையில் வந்து அடித்து விரட்டி விட்டா அந்த நாட்டுக்கு போக மாட்டியோ? போக மாட்டேன். ஏன்? அதாவது அடித்து விரட்டி விட்டார்கள் அல்லவா? கூப்பிட்டால் போக மாட்டீங்க? போக மாட்டேன். ரோசம் உள்ளவன இந்த சந்தையில் புல்லு வித்து என்னுடைய கூலி வேலை செய்தாவது பிழைக்கலாம் என்று வந்து விட்டேன். சாமி, அப்படி விரட்ட வேண்டாம். அப்படி ரோசம் உள்ளவன? உண்மையாக உண்மையாக போக மாட்டேன். போக மாட்டேன். அப்படியா? அப்படியே அந்த நெல்லிமலை நாட்டுக்கு எங்களை அழைத்து செல்வாயா? உண்மைய எங்க நாட்டுல சேர்த்துக்கிறோம். உங்களுடைய நாட்டார்களுடன் என்னை சேர்த்துக் கொள்கின்றீர்கள். அப்படி என்றால் உங்களை நான் எப்படி நம்புவது? நீங்கள் வந்தவுடனே என்னை கொல்வதற்காக கோபம் கொண்டு அடிக்க வந்தாய் அல்லவா? உன்னை நான் நம்ப மாட்டேன், ஒருவரும் நம்ப மாட்டேன். காரணம், உன்னை நம்பவாக இருந்தால் உங்களுடைய காளி துர்க்க பிடாரி என்று சொல்லப்பட்ட துஷ்ட தெய்வங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் உன்னை நான் நெல்லிமலை நாடு அழைத்து செல்கின்றேன். அவர்களை கொல்வதற்கு உனக்கு நல்ல வழி காட்டுகிறேன். வழி காட்டுவாயா? உனக்கு என்ன வேண்டும் தருகின்றோம். வயிற்றுக்கு சாதம் வேண்டும் என்றால் தருகின்றோம். அதை விட கட்டு வேட்டி வேண்டுமானால் தருகின்றோம். அப்படியா? அதை விட வேற என்ன கேட்டால் நாங்கள் தருகின்றோம். நெல்லிமலை நாட்டுக்கு எங்கே இருக்கின்றால் என்று எங்களுக்கு தடத்தை காட்ட வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். உன்னை அழைத்து செல்கிறேன். அந்த நெல்லிமலை நாட்டு
வரக்கூடிய பொன்னர் சங்கரை அத்தனை பேரை கொன்று விடலாம். எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தான் உங்களை நம்புவேன். எப்படி? அதாவது உங்களுடைய காளி துர்க்க பிடாரி என்று சொல்லப்பட்ட தெய்வத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே வைத்துவிட்டு நீங்கள் நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களை நெல்லிவளாடு அழைத்து செல்வேன். காளி கல்லு காவிரியே புல்லு பூமிரியே இந்த மதுக்காண்டியம்மன் செல்லாண்டியம்மா புதுல இந்த வையமலையை நாங்கள் எங்க படைகள் யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டோம். சத்தியம் சத்தியம். கும்பிடுங்க கீழே விழுந்து. தாயே பத்தினி பருவதா உத்தம பத்தினியாக இருந்தால் இங்கே கீழே விழுந்து கும்பிடும் இந்த மேலாட்டு காளிமடைகள் 3.25 நாளைக்கு மூச்சு அடைக்க வேண்டும். அன்னவர்கள் காது மூக்கை எத்தனை அடுத்து நான் நெல்லிவளாடு செல்ல வேண்டும். தாயே இப்பொழுது எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். அம்மா காட்சி அளிக்க வேண்டும். உத்தம பத்தினியே பத்தினியே தாயே ஒரு சொல் வாசகமே வாசகமே.